ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவனி கிரீன்ஸ்லேருந்து கிருத்திகா பேசுகிறேன். கொஞ்சம் காரசாரமாக பலாக்கொட்டை மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குயிக்காக என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? வேக வச்சு உரிச்ச பலாக்கொட்டை, ரெகுலர் செசமி ஆயில், நல்லெண்ணெய், இதுதான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு அரை ஆனியன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 2 தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி ஃபார் கார்னிஷிங், 2 டீஸ்பூன் செசமி ஆயில், சோம்பு தாளிச்சிக்கலாம், ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஆட் சால்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிடுச்சு. இந்த டைமில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நான் பலாக்கொட்டையும் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணோனையும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ நான் பேன்லேருந்து ஒரு 10 கொட்டை கேட்ட மிக்சிக்கு மாற்றிருக்கேன். இதை நான் ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸ்மெல்லே பயங்கர தூக்கலாக இருக்குது. நான் இப்போ கிரைண்ட் பண்ண அந்த பலாக்கொட்டை மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் கொடுத்துக்கலாம். எம்மியாக கிரேவி ரெடி ஆயாச்சு. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் கொரியாண்டர் லீவ்ஸ். எம்மி பலாக்கொட்டை குருமா இஸ் ரெடி டு சர்வ். சிக்கோ சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி பூரி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சூடாச்சு, பூரி பொரிச்சிடலாம். பூரி வித் பலாக்கொட்டை குருமா டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? சூப்பராக இருக்கு. காரசாரமாக, வாய்க்கு ருசியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.